நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாட்டு நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு அன்புடன் வர வைக்கிறேங்க. இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு டக்கு புக்குன்னு செய்யற இட்லி சாம்பார் தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ எப்படி பார்க்கலாமா? நம்ம முதல்ல அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே நம்மளுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, இது 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, மூணு தக்காளி, ஒரு குடமிளகா, ஒரு உருளைக்கிழங்கு. மூணு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு குடமிளகா. இதை போட்டு லைட்டாக அப்படியே ஒரு வதக்கணுங்க. தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுக்க சாம்பார் பொடி இது, ஸோ அதனால் இது 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா ஒரு கலரி விட்டுக்கலாம். இது நான் சாம்பார் பொடின்னு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், தனியெல்லாம் போட்டு. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. சரிங்களா? இப்போ நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய் தக்காளி எல்லாம் ஒரு வதங்கிருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, வதங்கி இருக்குங்களா, இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிட்டு பாருங்க, சப்ஜி மாதிரி வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு, நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு 2 விசில் விட்டு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் இது ஒரு கரண்டி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கரண்டி பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 2 விசில் விட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேகலைன்னா சப்போஸ் உங்கள் இதில் 3 விசில் கூட நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. என்னோடது நல்லா வெந்துருச்சு. ஸோ இது பாசிப்பருப்பு இதில் போட்டு நல்லா அப்படியே கரைச்சி விட்ட மாதிரி மச்சு விட்ட மாதிரி பண்ணி விட்டுருங்க. இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளி தேவை கிடையாது, வெங்காயம் பூண்டு எதுவும் கிடையாது. அப்படியே செய்ய வேண்டியதான், சட்டு போட்டுன்னு ஆகுறது இந்த சாம்பார். இந்த சாம்பார் நீங்கள் வீட்டில் ஒரு டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், உங்களோடது நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கு நான் இன்றைக்கி 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்கிறீங்க. ஒரு கொதி நல்லா வரட்டும். ஏன்னா நம்ம போட்டிருக்க குடமிளகா உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா வேகணும். ஸோ அதனால் ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு அப்படியே வருது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரே ஒரு கொஞ்சோண்டு வெல்லத்தை இதில் போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெல்ல கட்டியை பொடி பண்ணி நான் போட்டிருக்கேன். இது ஒரு கொதி வரட்டும். ஸோ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்மளோட தக்காளி
குடமிளகாய் எல்லாம் வந்து அப்படியே வந்து நல்லா வந்துருச்சு. ஸோ நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மணக்குது பாருங்கள், கமன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி இல்லை உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, இல்லைன்னா நான் இன்னைக்கு இதில் நான் கொஞ்சம் முருங்கைக்கீரை போடுறேன். இதோட கார்னிஷிங்க்கு நான் முருங்கைக்கீரை போட்டு ஒரு ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே வந்து டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவராகவும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். நீங்கள் வேணாலும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் கொத்தமல்லி புதினா இருந்தாலும் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ளேவர் விருப்பம் தான். நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு நான் என் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் இதே மாதிரி நான் உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிங்களா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும், அடுத்து நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான ரெசிபியை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? நான் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்குறேன். நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.